கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்பலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்திலே இந்த வேத வசனத்தை கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் சேர்ந்து தியானிப்பதற்கு இந்த நாளிலே 1 பேதுரு 2 அதிகாரம் 11வது வசனம் அதை கவனிக்க உங்கள் அன்பாய் கேட்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பேதுரு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பெயர் பிரியமானவர்கள். பிரியமானவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள். ஏற்கனவே அவர் சொன்னார், உங்களை அந்தகார இருளிலிருந்து தேவன் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று ஏற்கனவே அவர்களை உத்வேகம் கொடுத்து ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய புனிதமான அந்தஸ்து, அதை இன்னும் சொல்லப்போனால் ஒரு தெய்வீகமான அந்தஸ்து அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்த்தினார். ஆகவே பிரியமானவர்கள் என்று அழைப்பதிலே எந்த ஆட்சேபனையும் இருக்க முடியாது. ஆண்டவருக்கு ஒவ்வொருவரும் பிரியமானவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் அப்படி ஆண்டவர் பிரியமாக நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எத்தனையோ தடவை நான் வீழ்ச்சி அடைகிறேன், சறுக்கிறேன், தோல்வி அடைகிறேன், என் தீர்மானங்களெல்லாம் தோற்று போகுதே, என்னால் கர்த்தருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் எடுத்த தீர்மானங்களின்படி வாழ முடியவில்லையே, உலகம் என்னை வசீகரிக்கிறது, இழுக்கிறது, மயக்கிறது, அநேக நேரங்களில் நான் வழுகுகிறேன், வீழ்ச்சி அடைகிறேன், தோல்வி அடைகிறேன் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். அது உண்மையாக கூட இருக்கலாம். என்றாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆண்டவர் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்கிற பாவம் அல்லது நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வது இதன் அடிப்படையில் உங்களை ஆண்டவர் பார்க்காமல், உங்களுக்காக நமக்காக இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததின் அடிப்படையில் நம்மை பார்க்கின்றபடியினால் அநேக நேரங்களிலே நம்முடைய பாவங்களை ஆண்டவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் கிறிஸ்துவுக்குள் நம்மை நேசிக்கின்றார். நாம் தேவனை அறியாதிருக்கிற காலத்திலேயும் அவர் நம்மையில் அன்பு கூர்ந்துதானே நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நாம் தேவனே யாரென்று அறியாத நம்முடைய தாயின் வயிற்றில் கருவாக உற்பத்தி ஆகுவதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் தேவனை அறியாதிருந்த நாட்கள் அநேகம் இல்லையா? அந்த நாட்களிலும் தேவன் நம்மை போஷித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை உடுத்துவித்து, நம்மை ஆதரித்து, நம்மை தப்புவித்து நம்மை நடத்தினார். அவரை தேடாத காலங்களிலே இதெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நமக்காக என்னவெல்லாம் செய்து முடித்தாரோ அதன் அடிப்படையில் நம்மை பார்க்கின்றபடியினால் ஆண்டவர் நம் மீது வைத்த மகா பெரும் கிருபை. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பிரியமானவர்களே என்று அழைக்கிறார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை பிரியமானவர்களாக பார்க்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால், நீங்கள் தோல்வி அடைந்தவர்களாக இருந்தால், துக்கம் அனுபவிக்கிறவர்களாக இருந்தால், பாவத்தில் விழுந்து கிடந்தால் தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் பிரியமானவர்கள் தான். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள், இந்த உலகத்தில் நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். நம்முடைய பூர்வீகம் இதல்ல. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டது உண்மையானால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. we are citizens of heaven. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் சொந்தமானவர்கள். ஆக இந்த உலகத்துக்கு நாம் சொந்தமானவர்கள் அல்ல. ஆகவே நமக்கு இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கவோ, உலகத்தோடு ஒத்து போகவோ, அவர்களைப் போல நம்ம வாழவோ ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. நாம் இந்த உலகத்தில் அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். ஆக உங்களை பார்க்கிறவர்கள் நீங்கள் தேவபக்தியாய் நடக்க மனதுள்ளவர்களாக இருப்பீர்களானால், உங்களை பார்க்கின்றவர்கள், உங்களோடு கூட பழகுகிறவர்களும் கூட உங்களை அநேக நேரங்களில் அந்நியர்களாகவே பார்ப்பார்கள். இதெல்லாம் செய்ய மாட்டாங்களா, இப்படியெல்லாம் வரமாட்டாங்களா, நம்ம கூட இதுக்கெல்லாம் ஒத்து போக மாட்டாங்களா, நம்ம அவங்க கூட ஒத்து போகாததுனால நாம் பகைக்கப்படுவோம், நாம் அந்நியர்களாக கணிக்கப்படுவோம். சடங்கு, சம்பிரதாயம், சாங்கியங்கள், நாள், நட்சத்திரம், நேரம், சகுனம், மாதம், நாள், கணக்கு, வருஷம், இப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க.
அவங்களுக்குன்னு தயார் செய்த தெய்வங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வழிபாடுகள் வேறு மாதிரி இருக்குது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு போல இருக்கிறது. எல்லாம் ஒன்று அல்ல, எல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் இது இயேசுவோடு நீங்கள் அனுபவித்த ஒரு பெரிய அனுபவம். பாவ மன்னிப்பு நிச்சயம் இயேசு கொடுத்தது. ஆக நீங்கள் அவர்களைப் போல வாழ முடியாது. ஆகவே நீங்கள் அந்நியர்களும் பரதேசிகளுமாகத்தான் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு முன்பதாக தெரியப்படுவீர்கள். பிரியமானவர்களை, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகுங்கள். மாமிச இச்சைகளை விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிறார். மாமிச இச்சை, மாமிச இச்சை. இந்த மாமிச இச்சையை விட்டு விலகு அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மாமிச இச்சை அப்படின்னு போட்டிருக்குது இல்லையா, இதை செக்ஷுவல் இம்மாராலிட்டி, மாமிச இச்சை அப்படின்னு சொல்கிறதுல செக்ஷுவல், அதாவது பாலியல் சம்பந்தப்பட்ட அநேக பாவங்களை குறிக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஒரு சொல். இதுக்கு கிரேக்க வார்த்தையில் போர்னியா என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. போர்னியா, PORNEIA, போர்னியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தான் போர்னோகிராஃபி அப்படிங்கிற வார்த்தை வருது. ஆபாச படங்கள், நிர்வாண படங்கள் அப்படின்னெல்லாம் வார்த்தைகள் வருது இல்லையா. போர்னோகிராஃபி அது அதிலிருந்து தான் வருது. போர்னியா அப்படிங்கிற வார்த்தை. இது குறிப்பாக இந்த பாலியல் ரீதியான பல பாவங்களை குறிக்கக்கூடியது. இதில் ஆங்கிலத்தில் அடல்ட்ரின்னு சொல்கிறோம், விபச்சாரம். இனி ப்ரீமேரிட்டல் செக்ஸ், திருமணத்துக்கு முந்திய உடல் சம்பந்தமான உடல் உறவுகள். ஹோமோசெக்சுவாலிட்டி, இது ஒரே பாலினத்தவர்கள் செய்வது, ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு. பெஸ்டியாலிட்டி, மிருகங்களோடு கூட புணர்வது. அவ்வப்போது நாம் செய்திகளை இவ்விதமாய் கேள்விப்படுகிறோம். நாயோடு அல்லது கன்றுக்குட்டிகளோடு, ஆடு, இப்படி மிருகங்களோடு புணர்வது நிறையா இருக்குது. நிறைய பேர் இதை எனக்கு தெரியாது, நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ப்ராஸ்டிடியூஷன், வேசித்தனம், இதுவும் இங்கே வருகிறது. இன்னொரு பாவம் இருக்கிறது, மாஸ்டர்பேஷன், சுயமாக அவரவர்கள் இன்பங்களை அனுபவித்துக் கொள்வது. இப்படி எல்லா பாவங்களையும் ஒன்றாக போட்டு மாமிச இச்சை என்று ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக இந்த பாலுறவு சம்பந்தப்பட்ட பாவத்தை தான் குறிப்பாக சொல்லியிருக்கு. இச்சை அப்படின்னு வரும்போது அதில் 3 இச்சை அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 15 17 வரைக்குள்ள வேத பகுதியை நம்ம வாசிக்கும்போது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் என்று வருகிறது. அதாவது ரசிக்காதீர்கள் என்பதுதான் அதனுடைய சரியான பதம். அந்த அன்பு கூறாதீர்கள் என்று சொல்வதிலே ரசனை வைத்துக் கொள்ளாதீர்கள், ரசிக்காதீர்கள். ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும், கண்களின் நிச்சயமாகிய இவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய பிதாவின் சித்தப்படி செய்கிறவனோ எவனோ அவனே நிலைத்திருப்பான், என்றைக்கும் நிலைத்திருப்பான். இவ்விதமாக வருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே 3 இச்சையை பற்றி பேசியிருக்கு. என்ன இச்சை? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம்
2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்கள் இதை எவ்வளவு கூர்மையாக பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் கொஞ்சம் பாருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. பாவம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குது? இச்சையினால தான் ஆரம்பிச்சிருக்குது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. திவ்ய என்றால் தெய்வீக என்று அர்த்தம். தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று வருகிறது. அப்போ இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு, இது சரிதானா? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு சரிதானா? மனிதன் இந்த பூமியில் உருவாகிறதற்கு முன்னமே, இன்னொரு விதமாக சொன்னான், தேவன் மனிதனை உருவாக்குறதற்கு முன்னமே பாவம் இருந்தது. நிதானமாக இருங்க. இப்படி நான் சொன்ன உடனே ஏதோ தப்பாக பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் நிதானிச்சிங்கன்னா நான் சொல்கிறது புரியும். ஆதாமை ஆண்டவர் இந்த பூமியில் உருவாக்குவதற்கு முன்னமே பாவம் இருந்தது. ஆதாமை ஆண்டவர் உருவாக்குறதற்கு முன்னமே பிசாசு இருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தையும் வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்படியானால் பாவம் முந்தியே இருக்கிறது. ஆதாம் வருவதற்கு முந்தியே பாவம் எங்கே ஆரம்பித்தது? லூசிஃபருடைய இருதயத்திலே ஆரம்பித்தது. அது எப்படி ஆரம்பித்தது? அதுவும் பெருமைதான் முதல் பாவம். அவனுக்கு தன்னை குறித்து ஒரு பெருமை ஏற்பட்டது. தன்னுடைய அழகு, தன்னுடைய அதிகாரம் இல்லையா, தனக்கு இருந்த அறிவு, இவைகளையெல்லாம் அவன் நினைத்து அவனுக்குள்ளே பெருமை கொண்டு, ஏன் நான் அவருக்கு இணையாக மாறக்கூடாது, ஏன் அவருக்கு மேலாக ஒரு சிங்காசனத்தை நான் வைத்து கொள்ளக்கூடாது, ஏன் எல்லாரையும் என்னை ஆராதிக்க செய்யக்கூடாது என்ற ஒரு சிந்தை அவனுக்குள்ளே வந்தது. அவன் ரசிகர் மன்றத்தை ஏற்படுத்தினான். 1/3 தேவதூதர்கள் அவனுடைய ரசிகர் மன்றத்தில் இணைந்து கொண்டார்கள். தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றார்கள். அவன் தள்ளப்பட்டான். இது ஆதாம் இந்த பூமியில் உருவாகிறதற்கு முன்னமே. அவனுக்குள்ளேயும் ஒரு இச்சை தானே, தேவனுடைய ஸ்தானத்தை அபகரிக்க வேண்டும், ஆராதனை எனக்கு வேண்டும் என்று அவனுக்கு அந்த அபகரிக்கும் அந்த இச்சை அவனுக்குள்ளே வந்தது. கட்டுப்பாடற்ற ஒரு ஆசை, ஒழுக்கமற்ற ஒரு ஆசை. அதைத்தான் வேதம் காமம், இச்சை என்று சொல்லுகிறது. அதுதான் வந்திருக்குது. இப்போ ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் உருவாக்கினார். அவர்கள் ஆண்டவர் கல்யாணம் அரேஞ்ச்டு மேரேஜ் தாங்க. திருமணமே நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். இது தேவனால் நிச்சயிக்கப்பட்டது. ஆக திருமணம் தேவனால் நிச்சயிக்கப்படுகிறது, எல்லாருக்கும் அல்ல. தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்களுக்கு மட்டும். மற்றவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் பெற்றோர்கள் பார்க்கிறார்கள், ஆண்டவர் ஆமோதிக்கிறார், குடும்பம் கட்டப்படுகிறது. ஆனால் எல்லா குடும்பமும் தேவனால் கட்டப்படுவதில்லை. ஆனால் தேவனுக்கு விட்டு கொடுக்கின்ற குடும்பங்கள் தேவனால் கட்டப்படும். தேவனுடைய சித்தத்தின்படி வீடு கட்டப்படுவது என்பது இன்னொரு பக்கம் இருக்கிறது. தேவனே அவைகளை ஒழுங்குபடுத்துகிறார். எல்லாரும் அவ்வளோ நேரம் விட்டு கொடுக்கறது இல்லை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிள்ளைகள் ஒரு லெவலுக்கு வந்த உடனே முளைச்சி 3 இலை விடுறதுக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்க கூட தானே நம்ம வாழ முடியும் அப்படிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? இன்னும் கேட்பாங்க, நீங்களா வாழ போகிறீங்க? எனக்கு தெரியும் அவர் பெரிய மன்மதன் அப்படின்ட்டுருவாங்க. அப்படி தானே? அப்புறம் வீட்டில் நடக்கிற விதமே வேறு. அவங்கள ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதை சொன்னாலும் செத்துருவேன்னு சொன்னால் பெற்றோர்கள் தான் என்ன செய்வாங்க? ரொம்ப வேதனை தான். பிறகு திருமணமே நிச்சயிக்கப்பட்ட திருமணம், தேவனால் நிச்சயிக்கப்பட்டது.
பெண் பார்த்தது ஆண்டவர் தான் பெண் பார்த்தார். ஆண்டவர் தான் அவங்கள ஆசீர்வதிச்சார். கல்யாணமே அவர் தான் நடத்தி வச்சார். அந்த கல்யாணம் நடத்தி வச்ச பிறகு அவங்க கூட பல நாள் அந்த தோட்டத்தில் நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருந்தார். அதனுடைய சுருக்கம் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கு. அதெல்லாம் எழுதுனா பைபிளை விட பெருசாக இருக்குங்க. ஆண்டவர் என்னெல்லாம் பேசினார், ஏன்னா அடிக்கடி வந்து பேசினார். பேசாமல் அவரால் இருக்க முடியலை, பிள்ளைகளை பார்க்காம இருக்க முடியலை, அவங்க கூட கொஞ்சம் கொலாவாமல் இருக்க முடியலை. அதனால் உலாவினார். அது தோட்டம் அருமையான தோட்டம், நிறைய விஷயங்களை பேசினார். சுருக்கமாக சொல்லட்டுமா, நல்லதையும் கெட்டதையும் பற்றி பேசினார், நன்மையையும் தீமையையும் பற்றி பேசினார், நிலைத்திருக்கிறவைகளையும் தற்காலிகமானவைகளையும் குறித்து பேசினார், ஜீவனை குறித்தும் மரணத்தையும் குறித்து பேசினார், பரிசுத்தத்தை குறித்தும் அசுத்தத்தை குறித்து பேசினார், நல்லதை குறித்தும் கெட்டதை குறித்தும் பேசினார். இதெல்லாம் தான் அவருடைய பேச்சினுடைய சாராம்சமாக இருந்தது. அப்படி பேசின போது அவர் தோட்டத்தை எல்லாம் காமிச்சிக்கிட்டே வரும்போது என்ன சொன்னார், அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீங்கள் புசிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லலை, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. பார்க்கலாம், தொடணும்னா தொட்டுக்கலாம், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாலே நிறைய விஷயம் அதில் இருக்குது. அவங்க கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும். ஆக புசித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற தெளிவான உண்மையை சொல்லி கொடுத்துட்டார், சத்தியத்தை சொல்லிட்டார். நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்றால் உறுதியாக எந்த விதமான வேற மாற்று கருத்துக்கு வாய்ப்பே இல்லை, எண்ணத்துக்கு வாய்ப்பே இல்லை, உறுதியாக மரணம், சாகவே சாவாய். இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது. அவங்க ரொம்ப கவனமாக இருந்தாங்க. திரும்ப திரும்ப சொல்லியிருப்பார் ஆண்டவர். சின்ன பிள்ளைகள் இல்லையா, புதுசாக வந்தவங்க, எங்கே சொல்லு, நான் அன்றைக்கி என்ன சொன்னேன். அந்த மரம் பக்கத்தில் வந்த போதெல்லாம் ஒருவேளை ஏவாளை பார்த்து ஆண்டவர் அடிக்கடி கேட்டிருந்திருப்பார். ஏவாளும் சொல்லியிருப்பா, நீங்கள் சொன்னீங்க இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னீங்க, கரெக்ட். ஆண்டவர் திரும்பவும் சொல்லிப்பார், நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். கவனமாரு, ஜாக்கிரதையாரு, எந்த விதமான எந்த மனசுக்குள்ள அலசடி பற்றக்கூடாது, சந்தேகப்பற்றக்கூடாது, எல்லாம் சொல்லியிருப்பார். ஆனாலும் ஒரு நேரம் வந்தது, இதை கவனித்து கொண்டே இருந்த பிசாசு தோட்டத்துக்கு வெளியே இதெல்லாம் கவனித்து கொண்டே இருந்தவன், அவனும் ஏதேனில் இருந்தவன் தான். அங்கே ஒரு தோட்டம் இருந்திருக்குது, அதுக்கு நேரே மாற்று தோட்டம் ஒன்று தான் ஆண்டவர் செஞ்சிருக்கார். ஏதேனில் இருந்தவன் அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினவன். அந்த தோட்டத்தில் எப்படியெல்லாம் இருக்கும், என்ன இருக்கும் என்பதையெல்லாம் பரிசுத்தமான தேவனை குறித்து அவன் நன்றாக அறிந்தவன். அவருடைய சிந்தை என்னங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சவன். அவனுக்கு தெரியும் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார், என்னை பற்றி சொல்லியிருப்பார். நான் அவருடைய எதிரின்னு சொல்லியிருப்பார். அதனால் அவன் எதிரி மாதிரி வரல, அவன் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி வந்தான். நல்ல காஸ்டியூம்ஸோடு வந்தான், நல்ல கோட்டு சூட்டு ப்ரீஃப் கேஸு நல்ல சென்ட் அடித்து அற்புதமாக வந்தான். நல்ல மீசையெல்லாம் நல்லா ஒதுக்கி இருந்தான். தலையில் என்னென்ன விதமான ஹேர் கட்டிங் ஸ்டைலெல்லாம் நல்லா வைக்கணும். அப்படி வந்த உடனே ஹலோ 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 ஹலோன்னு சொல்லி கட்டி அணைச்சான். அவங்க திக்குமுக்காடிட்டாங்க அவனுடைய அன்பில். அப்புறம் நீங்கள் யாருங்கன்னு கேட்குறதுக்கெல்லாம் முடியாத அளவுக்கு அவருடைய அன்பு அதிகம். என்ன இப்படி கேட்குறீங்க, என்ன போய் தெரியாதா, என்ன தெரியாதா அப்படின்னா இன்னும் நமக்கு என்ன ஆகும், சந்தேகமாகிடும். ஐயோ, இவ்வளோ நம்மளை தெரிஞ்சு வச்சுருக்காங்க, இது உங்கள் ஹஸ்பண்ட் தானே, நீங்கள் தானே அவருக்கு மனைவி, ஐயோ இது இப்படி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு, ஆண்டவர் உங்களை எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாரு, எப்படி அற்புதமான தோட்டம், என்ன சூப்பர் 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 சூப்பர். இதெல்லாம் சொல்லும்போது அவங்க திக்குமுக்காடிட்டாங்க. வெள்ள நயவஞ்சகத்தனமான வார்த்தைகளை விட்டான், கூட்டிகிட்டு போனான். என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம். ஆதியாகமம் 3 இருக்கிறேன். இப்போ நான் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் சர்ப்பம். நீங்கள் போய் சும்மா நல்ல பாம்பு நாகப்பாம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இது நாகப்பாம்பும் இல்லை, நல்ல பாம்பும் இல்லை. சர்ப்பம் என்பது எல்லா மொழியிலையும் சர்ப்பந்தான்.
உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகள்லையும் எனக்கு தெரிய அதை தெரிஞ்சுக்கிடுங்க. ஆங்கிலத்திலையும் சர்பன் தான், எல்லா மொழியிலையும் சர்பன் தான், எபிரேய மொழியிலையும் சர்பன் தான். பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் ரொம்ப தந்திரமானவன். பாம்பு ரொம்ப தந்திரமானது இல்லை, கொடிய விஷம் உள்ளதுன்னு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். பாம்பு ரொம்ப தந்திரமானதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை விடையும் தந்திரமான எத்தனையோ ஜீவன்கள் இருக்கிறது. சாத்தான் ரொம்ப ரொம்ப தந்திரமானது. தேவனாய கர்த்தர் உண்டாக்கின எல்லா ஜீவன்களை பார்க்கிலும் இவன் தான் மிகவும் கெடுதியானவன். இவனை ஆண்டவர் தான் உருவாக்கினார். அவன் தன்னைத்தானே கெடுத்து கொண்டான். இவனை பற்றி ஒரு பெரிய புலம்பல் எழுதியிருக்குங்க. நெஞ்சில் அடித்து ஒருத்தர் ஆள்றார், ஐயோ நீ எவ்வளவு நல்லவனா இருந்த, எவ்வளவு அழகா இருந்த, உன்கிட்ட ஒரு பழுதும் இல்லையே, உண்டாக்குன நாள் முதற்கொண்டு நீ அவருக்கு விரோதமா. அவர் நெஞ்சில் முட்டுறதுக்கு எழுப்புனவாரு, அந்த நாள் வரைக்கும் எவ்வளோ அழகா இருந்த, எவ்வளவு நல்லவனா இருந்த, எவ்வளோ பெரிய மேன்மை இழந்துட்டியப்பா. நெஞ்சில் அடித்து ஒருத்தர் அழுறாருங்க. இவனுடைய வீழ்ச்சியை பற்றி ஒரு பெரிய புலம்பல் எழுதப்பட்டிருக்கிறது பைபிளில். நீங்கள் வேணா போய் படித்து பாருங்க. ஏசாயா 28வது அதிகாரத்தில், ஏசாயா 14வது அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எசேக்கியேல் 28, ஏசாயா 14, இந்த அதிகாரங்களை படிங்க. ரொம்ப துக்கமாக இருக்கு. இவன் ரொம்ப தந்திரமாயிட்டான், ரொம்ப மோசமானவை. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். பேசியிருக்கவே கூடாதுங்க. இந்த பொம்பளை பேசியிருக்கவே கூடாது. அவனுக்கும் தெரியும் இந்த பொம்பளையை கொஞ்ச நேரத்தில் அவர் கணக்கு போட்டார். அவர் சைக்கியாட்ரிஸ்ட், அவர் சைக்காலஜிஸ்ட். அவர் யார்? பிசாசு. பாருங்க, இன்னைக்கு ஆதாமுக்கு முன்னமே இருந்தவன் இன்னைக்கும் இருக்கிறான் உயிரோட. ஆதாமையும் ஏவாளையும் மண்ணை கவ வச்சவன் இன்னைக்கும் உங்களுக்கு எதிரியாக நிற்கிறான். அவன் உங்களை எவ்வளவோ அறிஞ்சு வச்சிருப்பான் பாருங்க. உங்களை எப்படியெல்லாம் மடக்கணும்னு அவனுக்கு அத்தனை தந்திரமும் தெரியும். அவனுக்கு அவங்கிட்ட நீங்கள் ஈடு கொடுக்கணும்னா உங்களுடைய பலத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத பலத்தினால தான் அது முடியும். நீங்கள் நானும் ஈடு கொடுக்கவே முடியாது. நம்மை விட அவன் பலசாலி, நம்மை விட அவன் ரொம்ப அறிவாளி. அவனை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. சும்மா முடியை பிடிச்சி ஆட்டணும், இயேசு நாமத்தினால போகணும், முடியே பிஞ்சு வருது, அந்த மாதிரி ஆட்டி போடுறாங்க. இதனாலெல்லாம் பேய் ஒன்றும் பயப்படாதுங்க. இயேசு யாருன்னு தெரியும், நீ யாருன்னு கேட்கும் சில நேரம். இது ஒன்றும் இல்லை. இயேசுக்கு இந்த 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 விதமான சரீர பலத்தையெல்லாம் பயன்படுத்தவே இல்லை. ஒரே வார்த்தை தான். இயேசு என்ன செய்தாரோ அதை பார்த்து செய்யுங்க. இயேசு எப்படி பேசினாரோ அதை பார்த்து பேசுங்க. வேற எதையும் கூட குறைய செய்யாதீங்க. பிசாசை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை விட பலவான். தானியேலை விட நீ ஞானம் உள்ளவன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதனால் யோசிங்க. இவன் யார்கிட்ட பேசுனா காரியம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். இந்த அம்மா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவா. ஏதாவது சொன்னால் அப்படியா 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 அப்படியான்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தான் பாருங்க. அதனால் இவன் என்ன செஞ்சான், அந்த அம்மாட்டே பேசிட்டான். பேசி ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து பேசின உடனே திரும்பி பேசினதெல்லாம் தப்பு தான். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று சொன்னாள். பேச்சு நிறைய தான் வளர்ந்துக்கிட்டே போச்சு. போக 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 அவள் பேசியிருக்கக்கூடாது, அவங்க பேசிட்டா. அப்புறம் போக போக ரகசியத்தை எல்லாம் சொல்லிட்டா. அவன் எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். இப்போது ஆப்பு வச்சான் பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவதில்லை. ஆப்பு வச்சிட்டானா? சரி. 5, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். உங்கள் கண்கள் திறக்கப்படும். புசிக்கும் நாளில் கண்கள் திறக்கப்படும். அவன் சொன்னது உண்மைதானா? உண்மைதான். ஆனால் சத்தியமா? சத்தியம் கிடையாது. கண்கள் திறந்துதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க சாப்பிட்ட பிறகு கண்கள் திறந்தது. என்ன பார்த்தாங்க கண்கள் திறந்த உடனே?
தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்தார்கள். இதாங்க ரொம்ப சோகம். அவன் சொன்னான், ஆனால் அவன் சொன்னது சத்தியம் அல்ல. ஆனால் ஒரு உண்மையை சொன்னான். உண்மை வேறு, சத்தியம் வேறு. அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. தங்களை நிர்வாணிகளாக அவர்கள் முதல் தடவையாய் பார்த்தார்கள். அவர்களால் நிற்க முடியலை. ஒருவருக்கொருவர் மறைக்க ஆரம்பித்தார்கள். 2 பேரும் சேர்ந்து தேவனுக்கு முன்பதாக மறைப்பதற்கு திட்டம் தீட்டி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் ரொம்பவே துக்கப்பட்டார். இத்தனை நாள் நான் சொல்லிக் கொடுத்தும் என் பிள்ளைகள் என்னை கூட விட்டு மறைஞ்சு ஓடுறாங்களே, நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? அவங்களே பார்த்துட்டாங்க. அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. அறகுறையான உண்மைகளெல்லாம் சொல்கிறான்ல, ஆனால் நீங்கள் கேட்கறதில்ல, நாம் அதை பார்க்கறதில்ல. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அடிச்சான் பாருங்க ஒரு பொய்யை. அவன் சொந்தத்திலிருந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இயேசு ராஜா சொன்னார். இந்த பிசாசு பொய்யனும் பொய்க்கெல்லாம் பிதாவுமா இருக்கிறான். அவன் பேசும்போதெல்லாம் தான் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான் அப்படின்னு இயேசு ராஜா சொன்னாங்கல்ல, அதே தான். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அப்படி இருந்தாங்களா தேவர்களைப் போல? ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த துக்கத்தின் நடுவில் இவர்கள் நன்மை தீமை அறிந்து நம்மில் ஒருவரை போல் ஆனார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கப்பட்டாரே. அப்போ இதுலேயும் அதுலேயும் ஏதோ இருக்கோ, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல. ஆகவே தான் அவர்கள் அப்படியே இருந்து இந்த ஜீவ விருட்சத்தை போய் புசித்து அவர்கள் நிரந்தரமாய் இவனைப் போல மாறிவிடக்கூடாது என்று ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை ஆண்டவர் அடைத்தார். அவர்கள் நிரந்தரமாக பாவ மன்னிப்புக்கு வழி இல்லாமல் போயிடக்கூடாது. அவர்களுக்காக ஆண்டவர் மீட்பின் திட்டம் ஒன்றை ஏற்படுத்த அவர் சித்தம் கொண்டார். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. இது என்னங்க? புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமானது, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். 2 பேரும் ஒரு இடத்துல தான் நின்னாங்க. இந்த அம்மா பழத்தை பறித்து கடித்த பிறகு ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடி காற்றுல பறந்து ஆதாம கதாநாயகனை தேடி போய் அப்புறம் கொடுத்து அவர் கடிச்சு வரல. அப்படி சினிமா இல்லை. இவர் முதுகோட சேர்ந்து தான் நின்னார். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். எல்லாம் யோசிச்சாரு. பிசாசு பேசுனெல்லாம் தெரியும், இந்த அம்மா பேசுகிறது தெரியும். தடுத்திருந்தா இவர் தடுத்திருக்கலாம். ஓங்கி ஒரு அடி கொடுத்துருந்தா கையில் பறிக்க போகும்போது என்ன அருமை. ஆதாம மெச்சியிருப்பார் ஆண்டவர். அழகாக மனுஷ வர்க்கம் வீழ்ச்சியிலிருந்து தேறி இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் வைத்திருந்த மேன்மையை அன்றைக்கே இழந்தார்கள். மனிதன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனானான். ஆண்டவர் வைத்திருந்த தரத்தை இழந்துட்டான், அந்த மேன்மையை இழந்தான். பிசாசு மேன்மை இழந்தது. அவன் பேரடைஸை லாஸ் பண்ணிட்டான். பரதேசியிலிருந்து அவன் இழந்துட்டான். இப்போ இவர்களும் இழந்தார்கள். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய திட்டத்தை நொறுக்கிட்டோம். அவருடைய எதிரி, தேவனுக்கு எதிரி ஜெயிச்சிட்டோன்னு நினச்சான். இதை மாதிரி இனி ரொம்ப நேரமாகாது அவரை ஜெயிச்சிடலான்னு நினச்சான். அங்கே தான் ஆண்டவர் அவன் கேட்ட நாளை கொடுத்து சரி பார்த்துக்கோன்னு சொல்லி அங்கே தான் முடிவு எழுதுறாரு. இதை ஏதேன் தோட்டத்தில் தான் அவனையும் கூப்பிட்டு விசாரித்தார். முடிவு எழுதுறார். இச்சையினால் தான் உலகத்தில் கேடு உண்டாச்சா? பேதுரு எழுதுறாரு, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற இச்சைகளை விட்டு, மாமிச இச்சைகளை விட்டு விலகி என்று எழுதுகிறார். இச்சைதானா இன்னைக்கு இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறது? என்னன்னு நினைக்கிறீங்க? இச்சை தாங்க ஆட்டி படைக்குது.
இச்சை தானே, மாமிச இச்சை, கண்களின் இச்சை. உங்கள் கண்ணுக்கு எதெல்லாம் இன்பமாக இருக்குதோ, எதெல்லாம் கிளுகிழப்பாக இருக்குதோ அதையெல்லாம் பிசாசு காமிச்சிட்டே இருக்கிறானே. பார்க்குறதுக்கு நிறைய இருக்குதே, நிறைய இருக்குதே. பைபிள் படிக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை, பார்க்குறதுக்கு முடிவே இல்லை. பார்க்க ஆரம்பித்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், முடிவே இல்லை. எவ்வளவு குப்பைகள் கிடக்குது. கண்ணுக்கு இன்பமானது, மனசுக்கு ரசனையானது, மாம்சத்துக்கு இணக்கமானது நிறைய கிடக்குது. இன்றைக்கி இதை ரசிக்கிறோம், இதை பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் என்ன? சின்ன குழந்தைகளை கற்பழிச்சிட்டாங்க. யார்? வயசானவங்க, வாலிபர்கள், சும்மா சின்ன சின்ன பசங்க. நிறைய பிள்ளைகள் கர்ப்பமாயிட்டாங்க. நிறைய பேர் கொலை பண்ணுறாங்க. எதுக்கு? இணக்கம் தெரிவிக்கலை, காதலுக்கு இணக்கம் தெரிவிக்கலை. வீடு பூந்து வெட்டுறாங்க, ஆசிடை ஊற்றுறாங்க, தற்கொலைகள் செய்கிறாங்க, அடித்து ஒருத்தன் காயப்படுத்துகிறான். நம்பி வீட்டுக்குள்ளே விட்ட ஒரு ஆள், ஆனால் மனைவிக்கும் அவனுக்கும் காதலாயிடுது, கொலை நடக்குது, பிள்ளைகளை சிதைக்கிறாங்க, மருந்து கொடுத்து கொல்லுறாங்க, அவங்க சாகுறாங்க. காம வெறியினால் பிள்ளைய தூக்கி சுவத்தில் அடித்து கொள்கிறாங்க. 150 சூடு போட்டிருக்கா ஒருத்தி. அவளுடைய காதலுக்கு இந்த 1.5 வயசு குழந்தை இடைஞ்சலாக இருக்குது, அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்லி பிள்ளை செத்து போச்சு. ஆனால் டாக்டர் சொன்ன தகவல் இது. உடல் முழுவதும் 150 சூடு, செவரில் அடித்து கொண்டுட்டா. கடைசியில் பெத்த தாயும் காதலனும் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் 2-3 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி தானே. என்ன ஆளுகை செய்கிறது? இன்னைக்கும் இச்சை தான் ஆளுகை செய்கிறது. இந்த உலகத்தில் இச்சை தானே ஆளுகை செய்கிறது. எல்லாத்துலேயும் மேலோங்கி நிற்கிறது இந்த மாமிச இச்சை. மாமிச இச்சை, எல்லா விதமான இந்த பாலிய இச்சைகள், இதுதான் மேலோங்கி நிற்கிறது. செக்ஷுவல் சின்ஸ். ஆகவே அவர் என்ன எழுதுறாரு? இந்த மாமிச இச்சைகள், இது ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்யக்கூடிய மாமிச இச்சைகளை விட்டு விலகுங்கள் அப்படின்னு சொல்றார். இதை விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்றார். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 18வது வசனத்திலிருந்து, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள். கிரயம், விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவேளை பழைய தமிழாக இருந்தால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை விலையாய் கொடுத்து, தம்முடைய சரீரத்தை விலையாய் கொடுத்து, அவமானங்களை அடைந்து, அடிகளை அடைந்து, வேதனைப்பட்டு, துயரப்பட்டு, பாடுபட்டு, சித்திரவதை அனுபவித்து, தம்முடைய ஜீவனை நமக்கு விலையாய் கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரத்தால் யாரை மகிமைப்படுத்துங்கள்? தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரம் தேவனுடையது, ஆத்துமா தேவனுடையது. சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆக நீங்கள் சரீரத்தை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த சரீர மண்பாண்டத்தை ரொம்ப கவனமாக நம்ம பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. இது மெல்ல ஆரம்பிக்கும் போதே உடனே தடுத்து நிறுத்தி இதை சரி செய்யாவிட்டால், இந்த இச்சைகள், துர்ரிச்சைகள் ஆரம்பிக்கும் போதே, சும்மா செல்ஃபோனில்
வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் ஹாய்ன்னு வரும்போதே அதை தடுத்து நிறுத்தாவிட்டால், ஆரம்பிக்கும் போதே ஆரம்பத்திலேயே அந்த சின்ன ஓட்டையை அடைக்கலைன்னா இது அணகடந்த வெள்ளம் மாதிரி போயிடும். அழுதாலும் திரும்ப வராது. ஆரம்பமே இதை கவனிக்க வேண்டும். காதல் தொல்லை எப்படி ஆரம்பிக்குது? சும்மா லேசா மெல்ல ஆரம்பிக்குது. கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஏன் நம்ம இடத்துல கூட உன்னை தாண்டா பார்க்குறா பாரு, உற்சாகப்படுத்துகிறாங்க. உனக்கு தெய்வ பயம் இருந்தால், இது வேதம் சொல்லுகிறது, என்ன அழகான உண்மையை சொல்லுது. இதுதான் உனக்கு ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்யக்கூடியது. இது வெறும் விளையாட்டல்ல, உன் உயிருக்கு உல வைக்கிறது, உன் வாழ்க்கைக்கு தீ வைக்கக்கூடிய ஒன்று. ஆரம்பமே அதை அடைக்கலைன்னா, அதை நீ சீர்படுத்தலைன்னா உன்னை நிச்சயமாக இது எரிச்சு காலி பண்ணிடும். யாருமே மடியில் தீயை கட்டிட்டு என்னை எரிக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. நிச்சயம் இது ஒன்றை காலி பண்ணிடும். எந்த வயசாக இருந்தாலும் சரி, எந்த வயதானாலும் சரி. காதலுக்கு வயதே கிடையாது. 90 வயசு கிழவனாக இருந்தாலும் 99 வயசு கிழவனாக இருந்தாலும் காதலிக்க முடியும். என்னைக்கு இது முடியும்? பாடையோட தான் முடியும். முடியவே முடியாது. இது உன்னோடு கூட போர் செய்து கொண்டே இருக்கு. போர் செய்து கொண்டே தான் இருக்கும். ஆக என்ன செய்யணும்? எத்தனை விதமான பாவங்கள் இது, எத்தனை விதமான ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. கைப்பழக்கம் ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்றாங்க எத்தனையோ டாக்டர்ஸ். அவங்களுக்கு தெரிஞ்சது அது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல. இது தப்பில்லை, இது தப்பில்லை, இது தப்பில்லை, இது தப்பில்லை, நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க, விஞ்ஞான விளக்கங்கள் கொடுக்குறாங்க, அதை விவாதிச்சு நியாயப்படுத்துறாங்க. வேதம் சொல்லுகிறது அது பாவம், தவறல்ல. ஏதோ தவறி செய்வதற்கு தவறல்ல. ஒருத்தர் பாட்டில் இருக்கிறார், தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது அறிந்து செய்வது. தவறு செய்தவன் வருந்தியாகணும், திருந்தியாகணும். தப்பு செய்தவன் வருந்தியாகணும் அப்படின்னு எழுதியிருக்கு. பைபிள் அதை எப்படி சொல்லுது தெரியுமா? பைபிள் பாவத்தை பாவம் என்றே சொல்லுகிறது. பாவம் பயங்கரமானது, பாவம் அகோரமானது. சிலுவையை பார்க்கும்போது தான் தெரியும் பாவம் கொடூரமானது. பாவம் ஒரு கொலையாளி. பாவத்தின் சம்பளம் மரணம். உன் பாவம் உன்னை அலங்கோலப்படுத்தும், உன் பாவம் உன்னை ஈனப்படுத்தும், உன் பாவம் உன்னை காட்டி கொடுக்கும், உன் பாவம் உன்னை சீரழித்து விடும். பாவம் பயங்கரமானது. பாவம் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பற்றி பிடிக்கக்கூடிய, படரக்கூடியது. அது தொற்று வியாதி. ஒருத்தன் பீடி குடித்தான்னா அடுத்தவன் பீடி குடிப்பான். இவன் காதலிக்க அவனை இன்னொருத்தன் காதலில் மாட்டி விட்டுருவான். அப்போ தான் அவங்க 2 பேரும் கம்பெனியாக போக முடியும். அவங்க சொல்லுவாங்க, சொல்கிற ஆலோசனை எல்லாம், ஆம்பளையாக இருந்தால் இதெல்லாம் இருக்கணும், பெண்ணாக இருந்தால் இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் நிறைய பேசுகிறாங்கல்ல. எத்தனை விதமான நியாயப்படுத்துதல். இதெல்லாம் இந்த காலத்தில் இதெல்லாம் வேணும். உங்கள் காலம் இல்லை இது. இது இப்போ ஜென்ஸ் இந்த டைமில் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இப்படியெல்லாம் தான் வேணும். ஆனால் வேதம் இதை விக்கெட்னஸ், இது பயங்கரமானது என்று சொல்லுகிறது. நாட் வீக்னஸ், இது பலகீனம் அல்ல, விக்கெட்னஸ். இது ஒன்றும் ஏதோ தெரியாமல் நடக்கிறதல்ல, எதிர்பாராமல் நடக்கிறதல்ல. இது வேண்டும் என்று தீர்மானித்து துணிந்து நாம் எடுக்கின்ற திட்டமிட்ட பாதை. இது ஏதோ பை சான்ஸா
நடக்குதுன்னு நினச்சிடக்கூடாது. இது பை சாய்ஸாக இது நம்ம எடுத்துக்கிறது. வேதம் ஒன்று தாங்க பாவத்தை பாவம்னு கண்டித்து பேசுது. எந்த புஸ்தகமும் இப்படி கண்டிக்கவே இல்லை பாவத்தை. நிறைய மதங்கள் பாவம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு வேற நினைக்கிறாங்க. நீ தான் உனக்குள்ள கடவுள் இருக்கிறாரு, நீ கடவுள்னு எப்போ தெரிஞ்சுக்கிறியோ அப்போ உனக்கு விடுதலை ஆகிடும், இப்படித்தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிற நீ பாவி என்று கண்டுபிடிப்பது தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. உலகத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? உனக்கு ஒன்றும் ஒரு சுக்கும் தெரியாட்டி போகுது, படிக்காட்டி போகுது, நீ பாவி என்று அறிந்து கொள். தேவன் பரிசுத்தர், இயேசு ஒருவர் தான் பரிசுத்தர். உன் பார்வை அட்ஜஸ்ட் பண்ணியாச்சுன்னா, சரியாயிடுச்சுன்னா உன் கண்கள் திறக்கப்படும், நீ இதிலிருந்து தப்பி ஓடலாம். ஆக சரீரம் தேவனுக்குரியது. தேவன் அதை அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதனால இதெல்லாம் செய்யாத. வேதம் என்று சொல்லுகிறது பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 5:28 27 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். விபச்சாரம் செய்யாத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது விபச்சாரம் செய்வது வெளியில் நடக்கக்கூடிய ஒரு செயல். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க. ஒவ்வொரு பெண்ணையும் ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய 1000 பேர் உங்களை பார்த்தா 1000ல் 99.9% பேர் உங்களை இச்சையாக தான் பார்க்குறாங்க, பார்க்கத்தான் செய்வாங்க. எல்லா பெண்களையும் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் போயிட்டு உங்கள் பாட்டுக்கு வர்றீங்க. எல்லா ஆண்களும் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய 100% பார்வையில் 80% ஒரு இடத்துக்கும் 20% இன்னொரு இடத்துக்கும் போகுது. உங்களை பார்க்காங்க, உங்களை இச்சிக்கிறாங்க. உறுதியான தகவல். இதெல்லாம் மனசுக்குள்ளே நடக்குது. இதுக்கு ஒன்றும் சட்டம் கிடையாது, கோட்டும் கிடையாது, நீங்கள் சண்டைக்கும் போக முடியாது, வக்கீலை வச்சு வாதாடி ஜெயிக்கவும் முடியாது, இதுக்கு தண்டனையும் கொடுக்க முடியாது. ஆனால் மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் மனிதனுடைய சுபாவம் எப்படி வீழ்ச்சி அடைந்திருக்கிறபடினால் ஒரு பரிசுத்தமான ஜீவ மார்க்கத்தை அவர் பேசியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நபரை இச்சையோடு பார்க்கணும். பெண்கள் இச்சையாக பார்க்க மாட்டாங்களா? பெண்கள் தான் இச்சையாக பார்க்குறாங்க. ஒரு நபரை இச்சையோடு பார்க்கிற எவளும் தன் இருதயத்தில் அவர்களோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இது என்ன பாலியல் வல்லுறவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மனதுக்குள்ளேயே நடக்கிறது. மனதுக்குள்ளேயே இது நடக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், நேர்மையாக பேசுங்க, நேர்மையாக யோசிங்க. எத்தனை பேரை நீங்கள் மனசுக்குள்ள இச்சிக்கிறீங்க? எத்தனை தடவை ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் பேசிட்டீங்க? எத்தனை தடவை ஆண்டவர்கிட்ட அதுக்காக துக்கப்பட்டீங்க? எத்தனை தடவை இனி நடக்கக்கூடாதுன்னு கவனம் செலுத்தினீங்க? இனி என் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து பார்க்கக்கூடிய அளவு, பார்க்கக்கூடிய விதம், பார்க்க வேண்டிய நோக்கம் எல்லாத்தையும் ஏன் நான் மாற்றிக்கிடக்கூடாதுன்னு நீங்கள் முயற்சி எடுக்கலை? என்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேச முடியும்? பரிசுத்தத்தை விரும்பலை, பரிசுத்த வாஞ்சை இல்லை, பரிசுத்த நோக்கம் இல்லை. ஆண்டவரே, ஒரு சகோதரியாக பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு கிருபை தாங்க, ஒரு சகோதரனாக பார்க்கக்கூடிய கிருபை தாங்கன்னு கேட்கல. சும்மா போகிறது வர்றது, மனசு போல இஷ்டத்துக்குள்ள அம்பிட்டு சாக்கடையையும் அள்ளி குமிச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட இதுக்காக துக்கப்படலை, ஒழுங்குபடுத்தலை, சும்மா நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் உன்கிட்ட என்னத்தை கேட்குறாரு? உன் தேவை எதையும் கேட்காதங்கிறாரு. எனக்கு கேட்காமலே தெரியும் உனக்கு கொடுக்கறதுக்குன்னார். அவைகளை பார்க்கலும் அவைகளெல்லாம் நான் போஷிக்கிறேன், பிழைப்பூட்டுகிறேன். உங்களை பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லியிருக்கிறாரு. முதலாவது எதை தேட சொன்னார்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடினார். என்ன ஜெபம் பண்ணுறீங்க?
பரிசுத்தத்துக்காக என்ன ஜெபம் பண்ணிட்டீங்க? என்ன ஜெபம் பண்ணுறோம்? நான் அப்படியே ஜெபம் பண்ணாலும், ஆண்டவரே நான் ஏதோ தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதாகிலும் எப்போதாகிலும் செய்திருந்தால் நினைத்து கொள்ளுங்கள். இப்படித்தானே நம்ம நழுவி நம்ம ரொம்ப தூய்மையானவர்கள் நினச்சிட்டு இருக்கோம். அங்கே எழுதியிருப்பாருங்க, இதை சொன்ன உடனே தான் சொன்னார், உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால். நீங்கள் இதை துண்டா பிரிச்சிடாதீங்க, அதை கவனிச்சுக்கிடுங்க. உன் வலது கண் உடனே சொன்னார். இந்த மாதிரி செக்ஷுவல் இம்மாராலிட்டியை பற்றி பேசும்போது, மென்டல் செக்ஸை பற்றி பேசும்போது தான் உடனே சொன்னார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால். நீங்கள் அதை தனியாக பிச்சு பார்க்காதீங்க, சம்பந்தமே வராது. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாக இருக்கும். எவ்வளவு கடினமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். அதோடு சேர்ந்து தான் உடனே சொன்னார், உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாக இருக்கும். என்னைக்குங்க நாம் உட்கார்ந்து உபவாசித்து ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே என் பார்வை இவ்வளவு கேடுபாடாக இருக்குதே, என்னால் ஒரு சுத்தமாக பார்க்க முடியலையே, எந்த ஒரு சகோதரியையும் ஒரு சகோதரனையும், ஒரு பரிசுத்தமான ஒரு சிந்தனை எனக்கு இல்லையே, இது இவ்வளவு வேகமாக இருக்குதே, என் மனசுக்குள்ள அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குதே. தொட்டது 100 தடவை வருது. பேசுறது கூட நம்ம கொஞ்சம் குறைவாக பேசுகிறோம், ஆனால் யோசிக்கிற சிந்தனையில் வரக்கூடிய கேடுபாடு எக்கச்சக்கமாக வருது. அதே தான் அப்புறம் பார்க்கணும், அதைத்தான் பார்க்கணும், அதைத்தான் கேட்கணும், அதே தான். ஏன் இதுக்காக ஒரு நாள் உபவாசம் இருக்கக்கூடாது? ஏன் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட அழுது துடிக்கக்கூடாது? ஆண்டவரே எனக்கு என் சிந்தனை கெட்டதாக இருக்குது, என் கண்களில் இச்சையான பார்வையாக இருக்குது, ஆபாசத்தை விரும்புகிறேனே, அக்கிரமத்தை விரும்புகிறேனே. எல்லாம் நல்லவங்களமாய் சட்டையை போட்டு வந்துடுறோமே. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எதை விரும்புகிறார்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை பிரியப்படுத்த முடியாது, தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அன்னன்னைக்கு சரி பண்ணுறீங்களா? ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கெஞ்சி கேட்க மாட்டீங்களா? சும்மா என்னத்தையும் ஒன்று ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்களே. வேலை வேணும், அது வேணும், சொத்து வேணும், பணம் வேணும், பிள்ளைக்கு நகை வேணும், பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், பையனுக்கு வேலை வேணும், வீடு வேணும், இதையா கேட்டுட்டு இருப்பீங்க? நாம் தான் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோமே இந்த பூமியில். கொடுத்தா வச்சுக்கிடுங்க, கொடுக்கலன்னா சந்தோஷமாக இருங்க. இன்னும் போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவபக்தியை வாழணுமே, ஆண்டவரை பிரியப்படுத்தணுமே. இயேசுவுக்கு ஒரு வசதியுமே இல்லைங்க இந்த பூமியில். அவர் தங்கி இருந்த வீடு சும்மா கல்லு ஏடா கூடமாக பதிக்கப்பட்ட தரை. 30 வருஷம் படுத்து உறங்கி இருக்கிறார். நல்ல மெத்தையில் படுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு. ஆனால் இயேசு தங்கி இருந்த வீடு, ஐயையோ, கரடு முரடான ஒரு தரை. உடம்பு வலிக்காதுங்களா? ஒரு துணியும் இல்லைங்க. அவரை மாதிரி ஒரு பாமரனுடைய வீட்டுக்கு வேற யாருமே போயிருக்க முடியாது. அப்படி ஒரு ஏழையிலும் ஏழையான ஒரு வீட்டுக்கு போயிட்டாரு. ஒரு வசதியும் அவருக்கு இல்லை. தண்ணி எடுக்க எவ்வளவோ தூரம் நடக்கணும். அடிப்படை வசதிகள் இல்லாத வீடு. 4 பையங்க அந்த வீட்டில், 2க்கு மேற்பட்ட பொம்பளை பிள்ளைகள். ஒரு வயல் ஆயக்கில்லை. அத்தனை பேருக்கும் சோறு போடணும், ரொம்ப உழைக்கணும், கடினமாக உழைக்கணும். அந்த குடும்பத்துக்காக அக்கறையோடு செஞ்சார். ஆனாலும் பசி, பட்டினி, பஞ்சம், தரித்திரம், ஒத்த உடுப்பு, ஒரே ஒரு உடுப்போட அலைஞ்சு திரிஞ்சார். உண்மையை தானே சொன்னார். ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்கு, நரிகளுக்கு குழிகள் இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கு ஒரு தலை சாய்க்க இடம் இல்லை. உண்மையை தான் சொன்னார். நீங்களும் நானும் என்ன தேடிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில்? ஆனால் அவர் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார். ஒரு பேயை விரட்டலை, ஒரு பிசாசை விரட்டலை, முடியை பிடிச்சி யாரையும் ஆட்டலை.
ஒரு பிரசங்கம் பண்ணலை, ஒரு அற்புதம் பண்ணலை, ஒரு வீரதீர செயல் செய்யலை. ஞானஸ்நானம் எடுத்த கரையேறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள்னு ஒரு சத்தம் பரலோகத்திலிருந்து கேட்குது. எல்லாரும் கேட்கிறபடி. என்ன அப்படி செஞ்சிட்டாரு? வெளியே பார்க்க ஒண்ணுமே இல்லை. தேவனுக்கு பிரியமாயிருந்தார். பிதாவுக்கு பிரியமானதை எப்போதும் செய்தார். அவர் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிச்சாரு. அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும், அவர் தெய்வமாய் இருந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எனக்கு எல்லாம் கிரகிக்க கூட முடியல. இப்படி படிக்காத பாமரா இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களுக்கு போய் கீழ்ப்படிஞ்சிருந்தாரா வீட்டில்? நம்ம சும்மா 1ஆம் கிளாஸ் போன உடனே சொல்றோம், உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியும், நான் சொல்றபடி தான் சொல்லுவேங்கிறோம். எவ்வளவு சர்வபூமியின் ஆண்டவர் இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடந்தார். பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு. ஆனால் நாம் அவருக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு ஏதாவது எடுக்கிறோமா, முயற்சி எடுக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவனுடைய பாதை பரிசுத்தமான பாதை. அவர் வைத்திருக்கக்கூடிய வழி இடுக்கமானது, வாசல் நெருக்கமானது. எழுதியிருப்பாருங்க, உன் கை உனக்கு இடல் உண்டாங்க பிடுங்கி வெட்டி எறி, கண் உனக்கு இடல் உண்டாக்குல பிடுங்கி எறி. நீ நல்ல ஆரோக்கியத்தோட பாவம் செய்து நரகத்துக்கு போகிறத விட பாதிக்கப்பட்டு நீ பரலோகத்துக்கு போயிட்டா பரவாயில்லை. அவ்வளவு ஒரு மனரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பாவத்தை எதிர்க்கிற மனம் ஒரு போர் வீரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனது நமக்கு வேண்டும். ஒரு போர் வீரனுக்கு என்ன மனது இருக்கு? மிலிட்டன்ட் ஆட்டிடியூட். அப்படி பாவத்தை எதிர்க்கிற 10 பேர் இருந்தால் கூட போதும், ஆண்டவர் தேசத்தை தலைகீழ மாற்றிடுவாருங்க. ஆண்டவர் தேடி 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 அலைகிறார். யாரையுமே நம்ப முடியலை. நமக்குள்ளேயும் அப்படித்தான். யாரை நான் தேடுவேன்? யாராவது ஒருத்தர் இருக்கானா? பாவத்தை வெறுக்கிறவங்க, பரிசுத்தத்தை விரும்புறவங்க. ஏன் இந்த வாலிபர்கள்லாம் வசனத்தை கேட்குறவங்க திரும்ப திரும்ப காதலிச்சு கண்ணாமூச்சி ஆடி கடைசியில் காணாமல் போயிடுறாங்க. வேற யாரோ தான் வந்து சபையில் திரும்ப உட்காடுறாங்க. பழைய ஆள்களுங்க, சண்டே கிளாஸ் படித்தவங்கெல்லாம் இப்போ நல்லா வந்திருக்கணுமே, காணுங்க. ஏன்? இந்த பரிசுத்த வாஞ்சை இல்லை. வர்றது சும்மா வர்றாங்க, மழை இல்லை அதனால வர்றாங்க. பெற்றோர்கள் ஏதாவது கேட்பாங்க அதனால வர்றாங்க. இந்த பாஸ்டர் வேற பார்த்தா ஒரு மாதிரி பார்ப்பார், கேட்பார், அதுக்காக வர்றாங்க. இதயத்தினால் விரும்பி வரவில்லை. என்ன ஆவாங்க இவங்க? பாவத்தை ரகசியமாக ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாவத்தை வச்சு நல்லா அழகாக அதை மொழிகி அழகாக நல்ல வசதியாக இடம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுறது தெரியுமா? பெரிய ஒரு எச்சரிக்கையை சொல்லுது. 1 கொரிந்தியர் 6:9 பாருங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். என்ன சொல்லியிருக்கு? வஞ்சிக்கப்படாதிருங்கள்னா என்ன? இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் எல்லாரும் செய்கிறது தான். சிலர் கேட்பாங்க, மற்றவங்க செய்யாத எந்த தப்புங்க என் பிள்ளை செஞ்சிட்டான்? என் பிள்ளை என்ன அதிசயமாக தப்பு செஞ்சிட்டானா? எல்லாரும் தானே செய்கிறாங்க, என் பிள்ளையும் செய்து இதை போய் பெருசுப்படுத்துறீங்க. வஞ்சிக்கப்படாதிருங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. பாவத்தை எளிதாக்காதீங்க, பாவத்தை நியாயப்படுத்தாதீங்க, பாவத்துக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க, பாவத்தை விவாதிச்சுக்கிட்டு சப்பக்கட்டு கட்டாதீங்க, அதுக்கு ஏதாவது 100 காரணம் சொல்லாதீங்க, மனசை மழுக்காதீங்க. என்ன செய்யுங்க? எழுதியிருக்கு, வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும்
விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும். எழுதியிருக்கா? சுய புணர்ச்சி அப்படின்னா என்ன? டாக்டர் சொல்றாங்கல்ல, கைப்பழக்கம். சுய புணர்ச்சிக்காரர். நிறைய பேர் ஆன்லைனில் செக்ஸ் சம்பந்தப்பட்ட பொம்மைகள் நிறைய வாங்குறாங்க வீட்டுக்கு. நான் சொல்ல விரும்பலை, சமீபத்தில் ஒரு சின்ன ரொம்ப ஆபாசமான ஒரு காரியமே அதனால் நடக்கும். எவ்வளோ பேர் இன்னைக்கு வாங்குறாங்க? காலம் எப்படி மாறி இருக்குது! எவ்வளவு இழிவான கேவலமான பழக்கத்தை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் தேவன் நடவடிக்கை எடுக்க மாட்டாரா? எழுதியிருக்குது, வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும், மாஸ்டர்பேஷன், ஆண் புணர்ச்சிக்காரன், ஹோமோசெக்சுவல், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமேன். ஆனால் பலரும் அப்படி அல்ல. எச்சரிக்கையார். வெளிப்படுத்தின விசேஷம் இதை திரும்ப ஆணித்தரமாக சொல்லுது. 21:8 வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 கடைசியில் இருக்குது, இப்படிப்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் சேர மாட்டாங்க, அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். எங்க நான் வாசிக்கிறது ராமாயணம் வாசிக்கலை. இந்த வானத்தையும் பூமியை உங்களை என்னை படைத்த சர்வபூமியின் ஆண்டவர், சர்வபூமியின் நியாயாதிபதி இதையெல்லாம் சொல்லிட்டார். சொன்னது தான். அவர் தன்னுடைய தரத்தை இனி மாற்றவே மாட்டார், குறைக்கவே மாட்டார், சட்டத்தை மாற்றவே மாட்டார். தேவனுக்கு பயந்து நடப்பது எவ்வளோ முக்கியம். அதனால் என்ன வேணும்? என்ன வேணுங்க? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை காத்துக்கொள்ளுங்க. தேவ பயமே ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுற பயம். இந்த பரிசுத்த ஆவியானவர்னு நம்ம சொல்கிறோமே, அவர் வந்த உடனே எனக்குள்ள அந்நிய பாஷையை கொடுத்து அப்படியே கொதி நிலையில் வச்சிருப்பாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர் நமக்கு கொடுக்கக்கூடியது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த உலகத்தில் ரொம்ப இழக்கக்கூடாத ஒரு மாபெரும் சொத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதை கொடுக்காதனால தான் அதுக்கு இன்றைக்கும் வேறு ஏதோ வேணும்னு தேடிக்கிட்டாலே இது கிடைக்கவே இல்லை. ஏமாந்து தெரியுது, விரக்தியில் வாழுது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்கா? ஆண்டோட்ட கேளு. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருக்கு பயப்படுற ஆவியானவர். அந்த பயப்படுதலை நம்ம கொடுப்பார். உணர்வின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர். ஆண்டோட்ட கேளு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணுமே, கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணுமே. வேதத்தை வாசி, அதுக்குள்ளே தான் இருக்குது கர்த்தருக்கு பயப்படுற பயம். நீ இதை தேடி வாசி, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதென்று நீ அறிந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை அறிய 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 நமக்கு பாவத்தை குறித்த பயம் அதிகரித்து கொண்டே போகும். இந்த பாவத்தை குறித்த பயம் உனக்கு அதிகரிக்குதுன்னா நீ நல்ல நிலையில் இருக்கிற, உனக்கு ஆன்மீக ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். யுவர் சவுண்ட் இன் யுவர் ஹெல்த். நல்லா தெரிஞ்சுக்கோ. தேவனுக்கு பயப்படுற பயம். அது மட்டுமில்லை, கர்த்தருடைய வார்த்தையை நீ உன் இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகம் அதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நான் உங்கள்கிட்ட இதுக்கு முந்தைய சொல்லியிருக்கிறேன், இப்பவும் அதை திரும்ப சொல்கிறேன். நீங்கள் கேட்டதெல்லாம், நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர் எனக்கு உடனே கொடுக்கலை. நிறைய விஷயத்தை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவராக விரும்பி எனக்கு நான் கேட்கறதுக்கு மேலே கொடுத்துருக்கிறாரு, கேட்காதெல்லாம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க,
ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உடனே செய்துறாரு, உடனே செய்கிறாரு. என் அனுபவத்தில் நான் தெரிஞ்சிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு கேட்டால் அவர் உடனே நடவடிக்கை எடுக்கிறார். உடனே அவர் வைராக்கியமாக இருக்கார் நம்ம மேலே. எந்த நேரத்தில் நீ கூப்பிட்டாலும் சரி, உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை நிச்சயமாக கொடுக்க அவர் வல்லவர். அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். கேட்டியா நீ? நம்ம அவங்கள்ட்ட அரட்டை அடித்து ஒட்டி உரசி குலாவி கொஞ்சி சேட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு சிக்கலில் மாட்டின பிறகு அது 4 நாசமாகி நாரி கெட்டுப்போன பிறகு அது பிறகு ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாரும் என்னை பேசுகிறாங்க, ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தேவனுக்கு பயப்படும் பயத்தை இருதயத்தில் வச்சுக்கோ. வேதவசனம் உன்னை பாதுகாக்கும். அதுதாங்க உன்னை பாதுகாக்கும், உன்னை தூக்கி சுமக்கும். நீ அதை தூக்கி சுமந்தா உன்னை அது தூக்கி சுமக்கும். இதைத்தான் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு அம்மா தன்னுடைய மகனுக்கு, ஆபிரகாம் லிங்கன், விறகு வெட்டுற வேலை தான் வீடே. அந்த பையன்ட்ட சொன்னாங்க, எப்பா நீ விறகு வெட்ட போகிறல்ல, அப்போது இந்த வேதாகமத்தையும் கொண்டுட்டு போ, விறகெல்லாம் வெட்டி இடையில நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் நேரம் பைபிள் படி, இதை நீ தூக்கி சுமந்தன்னா அது ஒன்றை தூக்கி சுமக்கும்னு சொன்னாங்க. அவன் கொண்டுட்டு போனான். விறகுகட்டையோட அதையும் சேர்த்து கட்டுவான். சின்ன பையில் வச்சு, நம்ம பாணியில் மஞ்சள் பையில் வச்சு கட்டுவான். கொண்டு போய் விறகை விற்கும்போது இந்த பையை மட்டும் எடுப்பான், விறகை விற்றுருவான். அந்த நாள் வந்துச்சு, அவர் ஒரு பெரிய தலைவரானார். சில முறை தோற்றார். ஆனால் ஒரு நேரம் அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய பெரிய ஜனாதிபதியாக மாறினார் ஆபிரகாம் லிங்கன். போகிற இடமெல்லாம் இதை தான் சொன்னார். அவர் போகிற இடமெல்லாம் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அரசியல் கூட்டம் நடத்தலை, ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சுமந்து பாருங்கள். நாள் முழுவதும் கவனமாக இருங்க. வேற எதையும் சுமக்காதீங்க. பிசாசு கொண்டு வந்து கொட்டுற குப்பைகளை சுமக்காதீங்க. அதை உடனே காலி பண்ணுங்க. நாற்றம் அடிக்கக்கூடியது, அதை விட்டு விலகுங்க. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்போ அந்த ரட்சிப்பே பரிசுத்த ஆவியானவரால தான் நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இயேசுவை கர்த்தர் என்று ஒருத்தரும் வாயினால உண்மையா அறிக்கையிட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உனக்கு ஒரு பாவ அறிவு, பாவ உணர்வு வராது. பரிசுத்த ஆவியானவர் உன் கூடயே இருந்து இயேசுட்ட போ, உன் துக்கத்தில் உன் வேதனையில் சொல்றாருல, அவர் தாங்க உன்னை உந்தி தள்ளுறாருல. நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போவேன், நான் போய் தூக்கு போட்டு சாக போகிறேன் எழுதி வச்சுட்டு வீடியோலே அப்படி நான் காமிக்க போகிறேன் அப்படின்னு நீ சொல்லலை. என் தகப்பனிடத்தில் போவேன். அவர் கொடுக்குற பாவ உணர்வில் ஒரு நம்பிக்கை வேற இருக்குது, ஒரு திசை வேற இருக்குது பாருங்க. பிசாசு கொடுக்குற குற்ற உணர்வு அல்ல. ஐயோ இப்படி பண்ணிட்டேன் அம்பிடித்தேன் இனி வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இனி ஒன்றுமே இல்லை, எல்லாம் போச்சு முடிச்சுக்க. இது பிசாசு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி இல்லை. எழுந்து தகப்பனிடத்தில் போ. உன்னை மன்னிக்க தயவுறுத்த ஒரு தேவன் இருக்கிறார். வா கூப்பிடுற ஒரு அன்பான தகப்பன். நம்ம ஒரு அடி எடுத்து வச்ச உடனே அவர் 10 அடி ஓடி வந்து கழுத்தை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிற ஒரு தகப்பன். என் பண்ணினாத்தவும் பார்க்கல, என் பரட்ட தலையையும் அவர் பார்க்கல, என் கவிச்சி அடிக்கிற உடம்பே பார்க்கல, என்னை மகனாக அங்கீகரிக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஒரு அடி எடுத்து வச்சு பாருங்க. ஆண்டவரே என் மேலே கிருபையாக இறங்குங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து கொள். பரிசுத்த ஆவியானவர் உன்னை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, விட்டு விலகணும்.
விலகணும் இல்லை, அப்ஸ்டெயின் அதுவும் இருக்குல்ல. நீங்கள் சும்மா எல்லாம் ஆவியானவரே செய்வாருன்னு சொல்லி உங்கள் பாட்டுக்கு வண்டியை உருட்டி எங்கிட்ட கொண்டு போய் விட்டுறக்கூடாது. உங்களுக்கு விலகணும். இங்கே எழுதியிருக்கு விலகு. யோசேப்பு விலகி ஓடுனாருங்க. பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடு. ஓடு, திரும்பி பார்க்காதன்னா பார்க்கப்படாது. திரும்ப அப்படியே காத்திருக்கிறது. ஃபோனெல்லாம் மாற்றிட்டோம், நம்பர்லாம் மாற்றிட்டோம், எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டோம். ஆனால் வேறு நம்பர்லேருந்து ஹாய் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வருமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சுத்தமாக மறந்துட்டாலோ என்ன. நான் ஏதோ சொன்னேன், சரி ஆண்டவர் துக்கப்படுறாரு தான், ஆனாலும் அதுக்காக அவங்க சுத்தமாக மறந்துட்டாங்க. இவ்வளோ நாள் அனுபவித்த அந்த இன்பம், அந்த ஏக்கம், அந்த ஆசை, அந்த பசி தேடிட்டே இருக்கு. பழைய பாவ ஆசை, பழைய பாவ ஆசை வருகுதோ, பிசாசு உனக்கு திரும்பவுமா பட்சணம் கொண்டுட்டு வர்றானோ, யோசிப்பாரு. அதை விட்டு விலகு. பரிசுத்த ஆவியானவர்ட்ட கேளு, பலன் கேளு, எதிர்க்க பலன் கேளு, இல்லைன்னு சொல்றதுக்கு பலன் கேளு, மறுக்கிறதுக்கு பலன் கேளு. இல்லைன்னா பரிசுத்த வாழ்க்கை நடக்காது. விட்டு விலகு. நாம தேவனுடைய பிள்ளைகள். என் சரீரம் கர்த்தருடையது. நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். கன்சிடர். அதை நீ அப்படி நினைத்துக்கொள், எண்ணிக்கொள் அப்படின்னு எல்லாம் வேதம் சொல்லுது. எண்ணிக்கொள். ரோமர்கள் நிறுவம் 6ஆம் அதிகாரத்தில், ரோமர் 6 அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதை நீங்கள் திரும்பவும் நோட் பண்ணிக்கலாம். ரெக்கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. 11வது வசனம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ரெக்கன், கன்சிடர், எண்ணிக்கொள். உனக்கும் ஒரு பொறுப்பு இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்குமா? விலகு, விலகு, ஓடு, மறுப்பு தெரிவி, ரெசிஸ்ட், ரிஜெக்ட், ஃப்ளீ, ரன். இதெல்லாம் நம்ம செய்யணுமே. இயேசு கிறிஸ்துவும் இதைத்தானே செய்தார். அவர் பாவிகளோடு இருந்தாலும் பாவத்துக்கு விலகி இருந்தார். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளுடைய வழியில் நிற்காத, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராத. என்ன செய்யணும்? ஓடு, ஓடு, தலைதறிக்க ஓடு. தெரியும் இல்லை உனக்கு? இந்த உலகம் ஒன்றை வசமாக பிடிச்சி இழுக்க பார்க்கும், இடுப்பை பிடிச்சி இழுக்க பார்க்கும், காலை பிடிச்சி இழுக்க பார்க்கும். நயவஞ்சகமான உலகம். என்ன செய்யணும்? ஓடு. ஜாக்கிரதையாரு. இந்த துர் இச்சைகள் உன் கூட போர் செய்கிறது. விட்டு விலகு. பரிசுத்த ஆவியானவர் சார்ந்துக்கோ. பரிசுத்தத்தை நாடு, விரும்பு, ஆண்டவர்கிட்ட கேடு.